ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு மை சேனல். இப்போ டைம் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் 5 o'clock அப்போவே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு பிளேஸ்க்கு தான் போகிறோம். எல்லா கன்னியாகுமரியன்ஸ்க்குமே இது ஒரு ட்ரீமாக கூட இருக்கலாம். ஏன்னா சொந்த ஊர்லேயே இருந்துட்டு சொந்த ஊரில் உள்ள முக்கியமான சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமலே இருப்போம். எனக்கும் அந்த மாதிரி தான் கன்னியாகுமரியில் சன்ரைஸ் பார்க்குறது, அந்த சீலேருந்து சன் வர்றதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். பெரிய பொண்ணாக வளர்ந்ததுக்கப்புறமா நான் வந்து பார்த்ததே இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா. சரி ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி காலையிலே கிளம்பிட்டோம். 5 o'clock போல் வீட்டிலேருந்து கிளம்பினோம். ஒரு 6:30 போல் சன்ரைஸ் ஆகும்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம 2 பேரும் ஏர்லியராகவே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி தான் கிளம்பணும். 6 o'clock வந்து கன்னியாகுமரி ரீச் ஆனோம். உண்மையாக சொல்லணுன்னா காட்ஸ் கிரேஸில் தான் ரீச் ஆனோம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். நாங்கள் போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வந்தது. ஸோ அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு ஒரு கார்காரங்க வந்து செம்ம வேகமாக வந்தாங்க. உண்மையாகவே நான் வந்து எப்படி வந்து நாங்கள் உயிர் தப்பிச்சோங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சுது. ஸோ அவங்க செம்ம ஸ்பீடாக வந்தது வந்து எங்களுக்கு ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சுது. ஸோ நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறத, உங்களுக்கும் ஃபேமிலி இருக்காங்க, ஈவன் தோ எங்களுக்கும் ஃபேமிலி இருக்காங்க. ஸோ எல்லாரோட கன்சர்னும் யோசித்து கொஞ்சம் சேஃபாக காமாக ட்ரைவ் பண்ணுங்கள். நம்ம எங்கேயுமே அவசரமாக எங்கேயும் போகிறதில்ல. ஸோ வந்து கொஞ்சம் பொலைட்டாக ட்ரைவ் பண்ணால் நல்லாயிருக்கும். தென் வந்துட்டு நாங்கள் வந்து 6 o'clock அந்த மாதிரி பக்கம் வந்து கன்னியாகுமரியில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கே நம்ம நாகர்கோயிலில் இருந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ரோட்டில் யாருமே இல்லை, செம்ம இருட்டாக அந்த மாதிரி இருந்தது. கன்னியாகுமரி வரும்போது அவ்வளோ பீப்புள்ஸ், ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸுங்கிறனால நிறைய வெளியூர் மக்கள்லாம் வந்திருந்தாங்க, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்கெல்லாம் டூருக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க போல். ஸோ எல்லாரையும் பார்க்கும்போது ஓகே, நம்ம ஊரை நம்ம வந்து பார்க்கலைன்னா எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் வந்துட்டு வாக் பண்ணி நம்ம நடந்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க் பண்ணிவிட்டு நல்லா காற்றெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டோம் ஒரு வாட்டி கூட. ஸோ காற்றெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் வாக் பண்ணி போனோம். போகிற வழியில் தான் காந்தி மண்டபம் இருக்குது. ஸோ சும்மா அதை வந்து வெளியே இருந்து மட்டும் தான் பார்க்க முடியும், நமக்கு டே டைம் வந்தால் தான் உள்ளே போய் பார்க்க முடியும். தென் சீஷோர் ஏரியா பக்கம் வந்தப்போ பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. அப்போவே சன்ரைஸுக்கு நிறைய பீப்புள்ஸ் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்காக. சரி நாங்களும் உட்காந்துட்டு இருந்தோம். உங்கள் கண்ணுக்கு திருவள்ளுவர் தெரியறாரா? எங்கள் கண்ணுக்கு சுத்தமாகவே தெரியலை. ஸோ அப்படியே டைம் போக 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 அந்த வெளிச்சம் வரும்போது லைட்டாக எல்லாமே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அது நல்லா தான் இருந்தது. இந்த டைமில் ஒரு 1 hour அந்த மாதிரி டைமில் தான் இவங்க நிறைய பேருக்கு வியாபாரம் நடக்கும் இல்லையா. அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்க, அப்புறமா பாசி செயின்லாம் விற்கிறவங்க, தென் வந்துட்டு டீ வடை அந்த மாதிரிலாம் விற்கிறவங்க, அப்படி நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அண்ணா ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியே வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா ஒரு 6:23 பக்கம் வந்துட்டு நம்ம விவேகானந்தர் பாறை இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு ஒரு கொடி ஏற்றுனாங்க. அதுதான் ஆக்சுவலி சன்ரைஸ் டைம். ஆமாம், எங்களுக்கு வந்து எங்களோட பேட் லக்கா என்னன்னு தெரியல. நாங்கள் இருந்த ஏரியாவிலேருந்து பேக் சைடு, அதாவது விவேகானந்தர் பாறைக்கு பேக் சைடில் வந்து சூரியன் உதயம் ஆச்சுது. ஸோ என்னால் கடலில் இருந்து சூரியன் உதிக்கிற மாதிரி அந்த சினாரியோ வந்து என்னால் கேப்சர் பண்ண முடியல, என்னாலே பார்க்க முடியல. பட் இதுவும் ஒரு விதமாக நல்லா தான் இருந்தது. ஏதோ விவேகானந்தர் பாறைக்கு அந்த நடுவில், அந்த பில்டிங்க்கு நடுவில் இருந்து அப்படியே வந்து சூரியன் வளர்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூரியன் வந்து அப்படியே மூவ் ஆகி வர்றது. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து கிளம்பும்போது எந்த அளவுக்கு சூரியன் வந்தது அப்படின்றதையும் நான் காமிச்சிருக்கேன். நம்ம வந்துட்டு இங்கே இந்த பிளேஸில் இருக்காமல் கோயிலோட பேக் சைட் பிளேஸில் இருந்திருந்தோன்னா நம்மளால் வந்து சன்ரைஸை வந்து சீ லெவலில் இருந்தே நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும். பட் ஓகே, இன்றைக்கி நம்மளால் இதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. அட்லீஸ்ட் என்ன மாதிரி கன்னியாகுமரியன்ஸ் நிறைய பேர் பார்க்க முடியல, வீட்டிலே நம்மளால் வந்து வர முடியலன்னு நினைக்கிறத நான் போய் ஓகே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ நாங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள், நிறைய பீப்புள்ஸ் மீட் பண்ணோம். நம்ம தாங்க இங்கே இருந்துட்டு வரமாட்டோம், எவ்வளோ வெளியூர்லேருந்து மக்கள் வந்திருந்தாங்க தெரியுமா. அண்ட் வந்து பகவதி அம்மன் கோயிலில் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கிறனால மண்டைக்காட்டு போயிட்டு நிறைய பேர் அங்கேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஒரு வழியாக எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு தென் வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணி தான் வந்திருந்தோம். ஸோ வந்து பகவதி அம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து
கிளம்பிட்டு பகவதி அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ பகவதி அம்மன் கோயிலோட சைடில் இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஏரியாவிலேருந்து பார்த்துருந்தா நம்மளால் சன்னை வந்து சி லெவலில் இருந்தே பார்த்துருக்க முடியும். ஸோ நாங்கள் 2 பேரும் பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து நல்லா சுற்றி விட்டுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து 25 ருபீஸ் கொடுத்து போகிற மாதிரி இருந்தது. நம்ம டேரெக்டாக சன்னதிக்கு போகிற மாதிரி, நம்ம வேணாம் கோயிலை சுற்றியே போகலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி போகிற மாதிரி இருந்தது. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆச்சுது கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது. ஸோ கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு அப்படியே என்ன ஏரியா கவர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த ஏரியா நான் வந்து கன்னியாகுமரிக்கு வந்தது கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து டே டைமில் இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஏன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு அடிக்கடி வருவோம் இந்த ஏரியாவுக்கு எக்ஸ்பெஷலி. ஏன்னா வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு ஃபுட் கோர்ட் நிறையா இருக்குது. ஸோ வந்து இந்த ஏரியாவுக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம். பட் வந்து நைட்டில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8:30 9 o'clock அந்த மாதிரி பக்கம் வருவோம். பட் டே டைமில் வந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ டே டைமில் நம்ம ஊர் இவ்வளோ சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது. இதுதான் வியூ டவர். இங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளால் கன்னியாகுமரியை நல்லா விசிபிளாக பார்க்க முடியும். தென் வந்து இங்கே நிறைய பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்து எங்கே போகலாம், எந்த இடத்துல போய் வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மயில் தனியாக நின்றுட்டு இருந்துச்சு. சரி ஓகே, மயிலையும் வந்து உங்களுக்கும் வீடியோவில் காமிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மயிலை பக்கத்தில் போய் க்ளோஸ் அப்பில் வீடியோ எடுத்தேன். தென் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம கலங்கரை விளக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இருந்தது. இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் வந்து எக்கோ பார்க் இருக்குது. இங்கே வந்துட்டு நான் கன்னியாகுமரியில் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கன்னியாகுமரியில் உள்ள எக்கோ பார்க் விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய 200+ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் கார்டன்ஸ் மட்டுமே 3-4 கார்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பிளான்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக எக்கோ பார்க் விசிட் பண்ணி பாருங்கள். தென் செம்மையாக பசிச்சுதுன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே ஐயங்கார் பேக்கரி இருந்தது வர வழியில். ஸோ அங்கே போயிட்டு ஆளுக்கு 2 டீயும் ஒரு தேங்காய் பன் சமோசா அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம். ஆக்சுவலி அன்ஹெல்தி தான், பட் என்ன பண்ணுறது, பசிக்குதே அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டோம். தென் போகிற வழியில் சுசீந்திரம் கோயிலும் வந்து நமக்கு ஆன் த வேல தான் இருக்குது. ஸோ கோயிலுக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் போயிட்டு 2வது வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கோயில் வந்து இந்த சன்ரைஸ் பட்டு அந்த கோபுரம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சுங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மார்னிங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அழகை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழா வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன். பட் என்னால் அதை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ண முடியல. தென் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் கோயிலுக்கெலாம் போயிட்டு எடுத்துகிட்டு கோயிலில் வச்சு எந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே நாங்கள் எடுத்துக்கல. ஸோ ஓகே, ரொம்ப காட்லியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம். தென் வந்துட்டு நம்ம வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம். ஆக்சுவலி வீட்டுக்கு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ வந்து ட்ரையான டைம் இல்லையா, அதாவது வெயில் டைம் இல்லையா, ஸோ வந்து எல்லாமே அறுவடை பண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு வயல் சைடு எல்லாமே. தென் இந்த பக்கம் குளம் எல்லாமே முன்னாடி ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்கும், இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தது. வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த போஸ்ட் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவில் கூல் பண்ணுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒன்று பண்ணியிருந்தேன். தென் வந்துட்டு நாங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த செடியெல்லாம் பிளான்டேஷன் பண்ணது, எங்கள் வீட்டில் உள்ள செடியெல்லாம் என்னன்றதை காமிக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ மணி பிளான்ட் இருந்தது, லெமன் இருக்குது, தென் கொஞ்சம் குரோட்டன்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் கொஞ்சம் வளர்த்த பின்னாடி நம்ம வந்து கிச்சனில் வீட்டுக்குள்ளேயும் வைக்கிற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சமாக எப்படி க்ரோ ஆகுது அப்படிங்கிற வீடியோவும் நான் லேட்டரான் கொடுக்குறேன். தென் வந்துட்டு இது எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து மத்தியான சாப்பாடும் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ மதியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கருப்பு கவுனி அரிசியில் சாதம் பண்ணியிருந்தேன். தென் வந்து கீரை வந்து பெரியம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்த பொன்னாங்கண்ணி கீரை இருந்தது. தென் கொஞ்சமாக சாம்பார். இதுதான் மத்தியானத்துக்கு எடுத்துக்கிட்டோம். தென் நாங்கள் வந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா வந்து எதாச்சியாக எங்ககிட்ட வந்துட்டு கேன் ஐ டேக் ஃபோட்டோ அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, நம்ம வந்து நம்மளுக்கு ஒருத்தங்க வந்து ஃபோட்டோ எடுக்க கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். அவங்களும் கொஞ்சம் எங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. தென் ஆஃப்டர் அந்த அக்கா எங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கொடுத்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ் ஒவ்வொரு போஸ்ட்லேயும் எனக்கு வந்து ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னாங்க. நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குலாம் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு நைட் பார்த்திங்கன்னா